ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கானது வந்து குக்கிங் vlog தான். சப்பாத்திக்கு வந்து பன்னீர் அண்ட் காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். அதுதான். ஆயில் வந்து பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரைஸ் பிரான் ஆயில். அதோட சேர்ந்து கீ வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கிரேவி, பிரியாணி குக்கிங்கே மோஸ்ட்லி தெரியாது. கல்யாணம் ஆன புதுசில் வந்து நான் மல்லிகா பத்ரிநாத் புக்ஸ் வச்சு தான் நான் வந்து குக்கிங் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மாலாம் நல்லா சமைப்பாங்க. எங்கள் மாமியும் நல்லா சமைப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அதான் தெரியும். கிரேவி பண்ண தெரியாது எங்களுக்கு. அது எனக்கு நான் கற்றுக்கிட்டது வந்து மல்லிகா பத்ரிநாத் அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க புக்ஸ் மூலமாக அவங்ககிட்ட நான் கிளாஸ் போனேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க புக்ஸ் வாங்கி நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். இது உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஸ்ட்டு அதை போடணும். இப்போ போடுவேன் பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது லைட்டாக அப்படியே ஒரு சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் பேஸ்ட். இந்த ஆனியன் வந்து நான் இப்போ காட்டுவேன் உங்கள்கிட்ட. அந்த அந்த மாதிரி ஆனியன் வந்து 2 எடுத்து நான் பேஸ்ட் பண்ணேன். இப்போ காட்டுவேன் பாருங்களேன் உங்கள்கிட்ட. 2 ஆனியன் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து டொமேட்டோ பேஸ்ட்டுமே வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த சைஸ் டொமேட்டோ வந்து ஒரு 3 அரைச்சி இதில் வந்து ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இந்த சைஸ் டொமேட்டோ தான் வந்து நான் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். கிளறி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் உப்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, அப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறமா வந்து மஞ்சத்தூள். இந்த கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதை காமிச்சேன். எனக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக சொல்ல தெரியாது. நான் பாட்டுக்கு அப்படியே கடகடன்னு போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து அந்த ஒரு கண்ணளவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு சமைச்சு பழக்கம். இது இப்படி போடணும், அப்படி போடணும்னு எனக்கு சொல்ல தெரியாது. மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கிளறிட்டு, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் அந்த அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கரண்டியில் தெரியுது பாருங்கள் எண்ணெய். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டேன். அந்த காலிஃப்ளவர் அப்புறம் இது வந்து பன்னீர் 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இதுக்கு இந்த பன்னீருக்கும் காலிஃப்ளவருக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் தண்ணி ஊற்றி, இது வந்து எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா, அதனால் சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல், பஜ்ஜி செஞ்சோம். என் பிள்ளைங்களுக்கு வந்து சப்பாத்தி கிரேவி தான். லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யக்கூடாது. சப்பாத்தி, பூரி இது தான் வீட்டில் இருக்கணும். அதனால தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டு கொதி வந்த உடனே கருவேப்பிலை போட்டுற வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். முடிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். வந்திருந்தாலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா டேஸ்ட் சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. இது சக்கரை பொங்கல், பஜ்ஜி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். பாய்.